ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு பேசிய வார்த்தைகளையும் நடந்த சம்பவங்களையும் குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். அதில் குறிப்பாக அவர் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியும் பரிசுத்த ஆவியானவரை பற்றியும் பேசினதுனால பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லும் பொழுது என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் அப்படின்னு ஆண்டவர் சொல்வதனால இந்த அவரிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் என்ன என்று சொல்லி நாம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து தியானிக்கும் பொழுது நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 23வது வசனம் அதில் இருந்து தேவனுடைய ஆவியை அருளும் பொழுது தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதன் பின்பு எசேக்கியேல் 36வது அதிகாரத்தில் அந்த புதிய உடன்படிக்கையின் காரியங்களை தியானிக்கும் பொழுது அவருடைய வார்த்தையை கை கொள்ளுகிறவர்களாய் நாம் மாறுகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதன் பின்பு நம்ம யோவேல் தீர்க்கதரிசியிலிருந்து பார்க்கும் பொழுது அதற்கு பின்பு என்ற வசனம் ஆரம்பிப்பதனால ஒரு புதிய ஈரா அல்லது ஒரு புதிய டைம், ஒரு புதிய கவனன்ட்டுக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிறோம் அப்படிங்கிறத குறித்து பார்த்தோம். அதன் பின்பு இந்த புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் என்ன, நம்மளை தேவன் பரிசுத்தம் பண்ணுகிறார், நம்மளால் விண்ணப்பம் பண்ண முடியும், நமக்கு ஒரு பிரதான ஆசாரியன் தேவையில்லை, நம்ம தேவனுக்கு பிரியமானவர்களாக வாழ முடியும், தேவனுடைய கட்டளையை கை கொள்ள முடியும், நவமான இருதயம் நமக்குள்ளே இருக்குது, தேவனுடைய ஆவியானவரே நமக்குள்ளே இருக்கிறாரு, தீர்க்கதரிசியின் மூலமாக அல்ல நமது மூலமாக நம்மக்கிட்டே தேவன் வேதத்தின் மூலமாக பேசுவார். இப்படி பல காரியங்களை குறித்து புதிய உடன்படிக்கை நன்மைகளை குறித்து பார்த்தோம். இதற்கு பின்பு இன்றைக்கு இதே புதிய உடன்படிக்கை ரிலேட்டடாக இன்னொரு காரியத்தை பார்க்க போகிறோம். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 10வது வசனம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லுகிற ஒரு காரியம் வாசிக்கிறேன், கேளுங்கள். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். இதில் தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் எருசலேமின் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதில் இந்த கிருபையின் ஆவி, விண்ணப்பங்களின் ஆவி, மனம் கசந்து செய்கிற காரியம், இந்த மூன்றை குறித்து இந்த குறைந்த நேரத்துக்குள்ளே நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுகிறேன். சரி, இந்த மனம் கசந்து அப்படிங்கிறது, அந்த மோர்னிங் அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கலாம்? மத்தேயு 5வது அதிகாரம் 4வது வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா அந்த மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது இந்த மாதிரி பிளஸட் தோஸ் ஹூ ஆர் மோர்னிங் அப்படின்னு சொல்கிறார். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். எதுக்கு துயரப்பட்டாங்க? வேலை இல்லை, சாப்பாடு இல்லை, அல்லது வசதி இல்லை, இல்லை. அதில் அது எப்படி அந்த ஆர்டரை படித்து பார்த்தீங்கன்னா பியட்டிடியூட்ஸ் அந்த ஆர்டரை படித்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய பாவத்தினால தேவனோடு உறவு கொள்ள முடியாமல், தேவனோடு தொடர்பு கொள்ள முடியாமல் நான் எப்படி இருக்கிறேனே, என்னை மீட்கிறவர் யார், எனக்கு ஒரு மீட்பு எப்படி கிடைக்கும் அப்படின்னு மனம் கசந்து துயரப்படுகிறவர்கள். இப்படி துயரப்பட்டவங்க எதனால் துயரப்பட்டாங்க? எனக்குன்ற ஒரு மீட்பு கிடைக்கலையே அப்படிங்கிறதுக்காக துயரப்பட்டவங்க. இந்த பாவ பிரச்சனை இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கே, இதனால் துயரப்பட்டவங்க. இப்போ இங்கே சகரியால ஆண்டவர் என்ன சொன்னார்? பிதா வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியானவரில் இங்கே என்ன சொல்லியிருக்கிறாரு? கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் அவர்கள் மேல் ஊற்றுவேன். இப்போ இந்த பாவத்தினால் நான் பிரிஞ்சிருக்க வேண்டிய சூழ்நிலையில் கிருபையின் ஆவியான இந்த ஆவியானவர் என்ன கன்விக்ட் பண்ணதுனால, இந்த ஆவியானவர் மூலமாக எனக்கு வெளிப்பட்ட கிருபையினால் இன்றைக்கி நான் ஆண்டவர் பக்கத்தில் வந்துட்டேன். அதனால் ஐ கேன் கிவ் மை சப்ளிகேஷன்ஸ் டைரக்ட்லி டு காட். அதாவது இன்னொருத்தர் மூலமாக நான் போகணுன்னு அவசியம் இல்லை, இன்றைக்கி நேரடியாகவே என்னுடைய விண்ணப்பத்தையும் கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்ல வர்றார். சரி, இதை எதுக்கு நம்ம இங்கே தியானிக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு பாவம் செய்த உடனே தேவனிடத்திலிருந்து அது நம்மை பிரிக்கிறதா பாவத்தின் வேலையை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறது. இப்போ இந்த ஆவியானவர் மூலமாக நாம் உணர்த்தப்பட்டதின் மூலமாக அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். பின்னால் இதெல்லாம் படிக்க போகிறோம். உணர்த்தப்பட்டதுனால இந்த கிருபையின் மூலமாக நம்ம என்ன பண்ணிட்டு எங்கே வந்துட்டேன் அப்படின்னா, முன்னால் பாவத்தினால் விலகி போனேன், ஆனால் இன்றைக்கி இந்த ஆவியானவர் என்னை கன்விக்ட் பண்ணி என்னை உணர்த்தினதுனால இந்த கிருபையினால் இப்போ எங்கே வந்துட்டேன்னா அவர்கிட்ட வந்துட்டேன், அவருடைய பிள்ளையா நான் மாறிட்டேன். இப்போ
இந்த உடன்படிக்கையின் காலத்தில் வாழ்கிறேன்னா இனிமேல் ஒரு தவறு செய்தேன் என்றால், அதுக்காக உடன்படிக்கைகளை வந்துட்டோம் நீங்கள் என்ன வேணாலும் தப்பு செஞ்சுக்கலான்னு நான் சொல்லவே இல்லை. அது அர்த்தமே இல்லை. அப்படி உடன்படிக்கைகளை வந்துட்டோம் எப்படினாலும் வாழலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ரட்சிக்கப்பட்டீங்களாங்கிறதே சீர்தூக்கி பாருங்கள். சரியா? இப்போது நம்ம ஆண்டவர்களை வந்துட்டோம், இப்போ தப்பே செய்யாமல் இருப்போமா? ஆப்வியஸாக தவறுகள் நடக்கிறதுல. இப்போ 2 எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. ஒரு பக்கம் பேதுருவையும் இன்னொரு பக்கம் யூதாஸையும் எடுத்துக்கலாமே. யூதாஸும் தவறு செஞ்சான், பேதுருவும் தவறு செஞ்சான். ஆனால் யூதாஸ் தவறு செஞ்சதுனால அவனுடைய முடிவு வேற மாதிரி போயிடுச்சு. அவன் மனம் வருந்தினான தவிர மனம் திருந்தலை. ஆனால் இந்த பேதுரு என்ன பண்ணுறாரு பாருங்க, தப்பு செஞ்சு எங்கே தப்பு செஞ்சார்? ஒரு வேலைக்கார பொண்ணுகிட்ட போயிட்டு தன்னுடைய தேவனுக்காக நிற்க முடியல, கத்தியெல்லாம் எடுத்து காதெல்லாம் வெட்டினார் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே. ஆனால் இப்போது ஒரு வேலைக்கார பொண்ணுகிட்ட போயிட்டு ஆமாம் நான் இயேசுவோட சீஷன் தான் இப்போ என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை. 3 தடவை மறுதளிச்சார். ஆனால் அதே பேதுரு திருப்பியும் தேவனிடத்தில் வந்தவர் எப்படி வந்து நின்னார் அப்படின்னு சொன்னால், பவர் ஆஃப் த ஸ்பிரிட் ஆஃப் கிரேஸோடைய பவர் என்ன அப்படின்னா, அவரை தேவனிடத்தில் அந்த கிரேஸ் திரும்ப இழுத்துக்கிட்டு வந்து எங்கே கொண்டு நிப்பாட்டுச்சு அப்படின்னு சொன்னால், தேவனுக்கு பிரியமான ஒரு சீஷனாக மாத்திரம் இல்லாமல் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் ராஜ்யத்தின் திறவுகளை உடையக்கூடிய ஒரு நபராக கொண்டு வந்து அந்த ஸ்பிரிட் ஆஃப் கிரேஸ் வந்து நிறுத்திருச்சு. இதுக்கப்புறம் திருப்பி பாவம் செய்வாரா? இதுக்கப்புறம் திருப்பி போய் மறுதளிப்பாரா அப்படின்னா, ஜெயிலில் போட்டாலும் மறுதளிக்கலை, அடித்தாலும் மறுதளிக்கலை, சரித்திரத்தின்படி தலைகீழ சிலுவையில் அறையும் போது கூட மறுதளிக்கலை. மறுதளித்த பேதுரு ஸ்பிரிட் ஆஃப் கிரேஸோட என்கவுண்டர் வந்ததுக்கப்புறம் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, என்ன ஆனாலும் தேவனுக்காக வாழக்கூடிய வாழ்க்கை, பாவம் செய்யக்கூடிய வாழ்க்கையாக இல்லை. அதை எப்படி சொல்லலாம்னா அப்படி சொல்லலாம். சார்லஸ் ஸ்பர்ஜன் இது குறித்து எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், ஒரு பாத்திரத்தில் மனித கழிவுகள், குப்பை, நாற்றம் பிடிச்ச அத்தனை அழுக்கையும் போட்டுட்டு அந்த பக்கம் ஒரு ஸ்வைன் அல்லது ஒரு பன்றி நின்று கொண்டு இருக்கிறது, அதை பிடிச்சு வச்சுருக்கிறாங்க. இந்த ஸ்மெல் அங்கே வர அடிக்குது. இது மனித கழிவு மற்ற எல்லா குப்பை எல்லாமே இருக்குது. இப்படி ஒரு கேவலமான அழுக்க இருக்குது. ஆனால் அந்த பன்றி அங்கே நின்று கொண்டு இருக்கிறது. இப்போ இந்த பன்றியை ரிலீஸ் பண்ண உடனே அந்த பன்றி வேறு எங்கேயுமே போகாது, நேராக ஓடி வந்து இந்த குப்பைக்குள்ளே முகத்தை திணிச்சு அதை ரசித்து சாப்பிட்டுட்டு இருக்கும். இப்போ கற்பனையாக சார்லஸ் ஸ்பர்ஜன் அப்படி சொல்கிறாரு, ஒரு விரல் சொடுக்கில் இந்த பன்றி அவர் மனுஷனை மாற்றிட்டார் அப்படின்னா, இப்போ இந்த பன்றி என்ன பண்ணோம் அப்படின்னா மனுஷனை மாறிடுச்சு. இப்போ திருப்பி தலையை அதுள்ள வச்சுட்டு இருக்குமா? எதை ரசித்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சோ இப்போது டப்புன்னு தலையை வெளியே எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு வேகமாக ஓடிடுவான் அவன். ஏன்னா இதுக்கு முன்னே பன்றி அவன் அதை ரசித்தான், ஆனால் இப்போ புது சிருஷ்டியாக மாற்றப்பட்டதுனால இப்போ அதை ரசிக்க முடியாது. எதை ரசித்து சாப்பிட்ட அதே பன்றி மனுஷனாக மாறின உடனே அங்கேருந்து உடனே வேகமாக போய் தன்னை சுத்தப்படுத்த முயற்சி பண்ணுகிறது. அதே மாதிரி தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்துட்டாருன்னா, ஏற்கனவே எதெல்லாம் நம்ம ரசித்து சாப்பிட்டோமோ, எந்த பாவத்தெல்லாம் ரசித்து செஞ்சோமோ, இன்னைக்கு இந்த கிருபையின் ஆவி வந்த உடனே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அது நமக்குள்ள ஒரு வேலை செய்து அந்த வேலை செஞ்சதுனால பரிசுத்தத்தை நாடுகிறோமே தவிர பாவத்தை வெறுக்கிறவர்களாக மாறிவிடுகிறோம். அப்படியே தப்பு செஞ்சாலும் இந்த கிருபையின் ஆவியானவர் நம்ம மீண்டும் அந்த கிருபையை ருசிக்க செய்து திருப்பியும் கொண்டு போய் அவரோட போய் சேர்க்கிறார். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அல்லது உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிறார் என்று சொன்னால், நீங்கள் ரசித்து ருசித்த பாவங்கள் இப்பொழுது உங்களுக்கு அருவருப்பாக தோன்றும். ஒருவேளை இன்னைக்கு ஒரு சின்ன பாவத்தை நீங்கள் செஞ்சால் கூட அந்த ஸ்பிரிட் ஆஃப் கிரேஸ் அண்ட் ரிப்பன்டன்ஸ், அதே வார்த்தை வருதுல, மனம் கசந்து அந்த மனம் திரும்பக்கூடிய அந்த ரிப்பன்டன்ஸ் ஹார்ட், எப்படியாவது பாவத்திலேருந்து மனம் திரும்பி நான் பழைய மாதிரி ஆயிருங்கிற ஒரு அர்ஜ் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா, அதுதான் புதிய உடன்படிக்கையின் மிகப்பெரிய ஆசீர்வாதம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ரொம்ப சிம்பிளாக ஒரே ரிலேஷன் மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். பொதுவாக இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை குறித்து பார்க்கும்போது இப்படி சொல்லலாம். இப்போ இந்த கம்பளிப்புழு இருக்குல்லங்க, கம்பளிப்புழு, அதில் ஒரு 10 எடுத்து உங்கள் தலை மேலே போட்டுன்னு வச்சுடுங்களேன். போட்ட உடனே நீங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லுவீங்களா? இப்போ 10 புழு 8 புழுவை கண்டுபிடிச்சாச்சு, 2 புழு உங்கள் சட்டைகள் எங்கேயே போயிடுச்சு. சரி 8 எடுத்தாச்சு, 2 தானே கரும்பு போனால் போட்டுன்னு விடுவீங்களா? விட மாட்டீங்கல்ல. ஏன்னா அது உங்களுக்கு அருவருப்பாக தோணும். ஆனால் அதே கம்பளி பூச்சி வண்ணத்து பூச்சியாக மாறிடுச்சுன்னு வச்சுடுங்க.
ஒரே கம்பளி பூச்சி தான், வண்ணத்து பூச்சியாக மாறிடுச்சு. இப்போ இந்த வண்ணத்து பூச்சி எடுத்து உங்கள் மேலே விட்டோன்னா நீங்கள் உடனே என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு செல்ஃபி எடுத்துட்டு அதை உடனே டிபியாக வச்சு வண்ணத்து பூச்சியின் மேல் இன்னொரு வண்ணத்து பூச்சி ஆச்சரியக்குறி அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் கூட போடுவீங்க. ஏன்னா நல்லா கவனிங்க, அதுவும் கம்பளிப்புலேருந்து வந்தது தான். கிறிஸ்தவ வாழ்க்கை ஆவியானவர் உள்ளுக்குள்ளே வர்றதுக்கு முன்ன வரைக்கும் கம்பளி பூச்சி மாதிரி. உள்ளுக்குள்ளே ஆவியானவர் வந்துட்டார்னா இந்த கிருபையின் ஆவி, இந்த விண்ணப்பத்தின் ஆவி, இந்த மனம் ரிப்பன்டன்ஸ், த ஸ்பிரிட் ஆஃப் ரிப்பன்டன்ஸ், இதெல்லாம் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை வண்ணத்து பூச்சி மாதிரி மாற்றிடும். அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது 32வது அதிகாரம் 15வது வசனம் என்ன சொல்கிறாருன்னா, உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்படி வந்த உடனே என்ன ஆகும்? வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். டு யூ ஹாவ் த ரேடிக்கல் சேஞ்ச் இன் யுவர் லைஃப்? உங்கள் வாழ்க்கையில் வனாந்தரம் மாதிரி இருந்த இடம் வயல்வெளியாக, உலக பிரகாரம் ஆசீர்வாதத்தை பற்றி சொல்லலை, அது இருக்கட்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் கம்பளி பூச்சி மாதிரி இருந்த நீங்கள் இன்றைக்கி பட்டாம்பூச்சி மாதிரி மறுரூபம் அடைஞ்சிட்டிங்களா? உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இதுவே புதிய உடன்படிக்கையின் பாக்கியம், ஸ்லாக்கியம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த புதிய உடன்படிக்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவ வார்த்தையை எங்களால் அறிய முடிகிறது, தேவ வார்த்தைக்கு எங்களால் கீழ்ப்படிய முடிகிறது. ஆண்டவரே, புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை எங்களால் அனுபவிக்க முடிகிறது. ஆண்டவரே, பரிசுத்தமாகிறோம், உம்முடைய சாயல் ஆகிறோம், உம்முடைய சாட்சி ஆகிறோம். இன்னும் தகப்பனை ஒருவேளை தவறுனா கூட இந்த ஸ்பிரிட் ஆஃப் கிரேஸ்னால் மீண்டும் உம்மை வந்து அடைகிறோம். பாவத்தின் மீது எங்களுக்கு வெறுப்பு உண்டாகிறது. ஆண்டவரே, வண்ணத்து பூச்சிகளாக உமக்காக ஆண்டவரே தகப்பனே உம்முடைய சாயலை காண்பிக்கக்கூடிய செழிப்பான ஒரு வாழ்க்கை, வனாந்தரமாக அல்ல, ஆவிக்குரிய செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு அர்ஜ் எங்களுக்குள்ள நீங்கள் தந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய உடன்படிக்கைக்காக, பரிசுத்த ஆவியானவருக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை பரிசுத்தப்படுத்தும், உம்மை போல் எங்களை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.